மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்படுமா? 3 நாட்கள் விசாரணை நிறைவடைந்து உத்தரவை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். நீட் முதுகலை தேர்வில் சீட் பிளாக்கிங் முறைகேட்டை தடுக்க கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அமலாக்கத்துறை ஒரு பிளாக்மெயில் ஏஜென்சி. உச்சநீதிமன்ற கருத்தை தொடர்ந்து திமுக கடும் விமர்சனம். சென்னை அனகாபுத்தூரில் ஆற்றங்கரையோர குடியிருப்புகள் அகற்றப்படும் விவகாரம். பாதிக்கப்பட்டோர் மற்றும் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுடன் சந்திப்பு. சேலம் அருகே நடைபெற்ற எருதாட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலரை காலை முட்டியதால் பரபரப்பு. வயிற்றுப் பகுதியில் முட்டி தூக்கியதில் பலத்த காயமடைந்த காவலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. விபத்து ஏற்படுத்தும் நோக்கில் ரயில் தண்டவாளங்களில் கற்களை வைத்த விவகாரம். உத்தராகண்டைச் சேர்ந்த நபரை 4 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அம்பத்தூர் மாஜிஸ்திரேட் உத்தரவு. திருத்தணி அருகே புதிய டாஸ்மாக் கடை திறப்பதற்கு 2 நாட்களாக போராட்டம் செய்த மக்கள். 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு டாஸ்மாக் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் அதிர்ச்சி. பரமக்குடி அருகே 2.5 வயது பெண் குழந்தை தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். குழந்தையின் மாமன் கைது. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் நாளை தொடங்க உள்ள 65வது பழ கண்காட்சி. 4 டன் பழங்களாலான 13 வகையான உருவங்களை அமைக்கும் பணி தீவிரம். திருநெல்வேலியில் 15 நாட்களுக்கு பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை. காவல் ஆணையர் சந்தோஷ் ஹதிமானி உத்தரவு. ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் 25% ஒதுக்கீட்டு இடங்களுக்கு தமிழ்நாட்டிற்கான நிதியை ஒதுக்காதது ஏன்? மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. எப்போதும் நிரந்தரமான விலையை தரும் ஆவினுக்கு அனைத்து விவசாயிகளும் வர வேண்டும். பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அழைப்பு. பல்கலைக்கழக துணைவேந்தர் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் விடுமுறை காலத்தை திட்டமிட்டு வழக்கு தொடர்ந்து தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது. சபாநாயகர் அப்பாவு விமர்சனம். அமலாக்கத்துறையின் நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. டாஸ்மாக் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ பேட்டி. அரக்கோணத்தில் சரக்கு ரயிலின் 2 பெட்டிகள் தடம் புரண்டதால் பரபரப்பு. திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் உட்பட 3 ரயில்கள் காலதாமதம். சென்னையிலிருந்து திருத்தணி செல்லும் மின்சார ரயில் ரத்து. திருச்சியில் காவல்துறையினர் மற்றும் டாஸ்மாக் அதிகாரிகள் தன்னை மிரட்டியதால் தற்கொலைக்கு முயன்றதாக டாஸ்மாக் விற்பனையாளர் குற்றச்சாட்டு. வீடியோ இணையத்தில் பரவிய நிலையில் தில்லைநகர் போலீசார் விசாரணை. விருத்தாச்சலத்தில் பிரதமர் காணொலி மூலம் திறந்து வைத்த ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை. பயணிகள் குற்றச்சாட்டால் சர்ச்சை. குடிதண்ணீர் வசதி இல்லை, குறிப்பா பாத்ரூம் வசதி இல்லை. பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கு. முன்னாடி நுழைவாயிலாம் நல்லா தான் கட்டியிருக்காங்க, கேமராலாம் வச்சிருக்கீங்க. ஆனா மக்களுக்கு என்ன தேவையோ அது இல்லை. ஒரு பாத்ரூம் வசதியோ, ஒரு குடிதண்ணீர் வசதியோ, இல்லை ஒரு ஃபேன் வசதியோ. அணு ஆயுத ஏவுகணை ஏவி அமெரிக்கா சோதனை. சோதனை வழக்கமானதுதான் என்றும் தற்போதைய உலக நிகழ்வுகளுக்கு எதிர்வினை அல்ல என்றும் அமெரிக்க ராணுவம் விளக்கம். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள மெட்ரோ நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள ஸ்டாலின் சிலை. பொதுமக்கள் அமோக வரவேற்பு. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 11. Olive Tree, a school for future leaders.